பதிவில் நாம் பார்த்த சித்தர்கள் வரலாறு உங்களுக்கு தெரியும். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நாம் பார்க்க போகிறவர் யோகி சாமையா வரலாறு. இவரை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நதிகள் பலவாயினும் அது பயணித்து கடலையே சேர்கிறது. வழிகள் பலவாயினும் ஆத்மா பயணித்து ஒரே மூலத்தையே அடைகிறது. இறைநிலையை பயணித்ததற்கு பல வழிமுறைகளை ஆசான்கள் வகுத்துள்ளார்கள். அவற்றில் ஒன்று சித்த சமாஜ நிறுவனர் சுவாமி சிவானந்த பரமாச்சாரால் வகுக்கப்பட்ட இறைப்பயண வழிகாட்டியாகும். இதை பின்பற்றி இறைநிலையை எழுதியவர்கள் பலர். அவர்களில் ஒருவர்தான் யோகி சாமையா. கோவை மாநகரத்தில் இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பன்னிமடை என்கின்ற பன்னீர்மடை என்ற கிராமம். இங்கு 1892 ஆகஸ்ட் 15ஆம் நாள் பிறந்தவர் யோகி சாமையா. சிறு வயதிலேயே அளவற்ற பக்தி கொண்டவர். தனது 12வது வயதில் தவம் செய்ய துவங்கினார். தவம் செய்தால் உலக வாழ்க்கையில் பற்று இல்லாமல் போய்விடும் என்று எண்ணிய அவர் பெற்றோர்கள் இளம் வயதிலேயே தம் குடும்பத் தொழிலில் ஈடுபடுத்தினார்கள். பிறகு திருமணம் செய்து வைத்தார்கள். இல்லற வாழ்வில் இனிதே ஈடுபட்ட சிறிது காலத்திலேயே உலக மயக்கம் என்ற கண்ணாடி திரை விலகியது. தன் பிறவியின் நோக்கம் நினைவிற்கு வந்தது. 1929 இவரை சந்தித்த சைவ சமய யோகி, நீ பெரிய மகானாவாய், பிறகு சமாதி நிலை அடைவாய் என வாழ்த்தி சென்றார். சுமார் 10 ஆண்டுகள் கழித்து தன் இமாலய யாத்திரையை முடித்து திரும்பி வந்து கொண்டிருந்த சித்த யோகத்தின் தந்தை சுவாமி சிவானந்த பரமாச்சாரை சந்தித்து முறைப்படி உபதேசம் பெற்றார். அதைத் தொடர்ந்து கடும் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார். அன்றைய ஆட்சியில் இருந்த கவர்னர் ஜெனரல் எர்வின் கோவையில் நகர்வலம் வந்தார். அப்போது யோகி சாமையா சாலையை கடக்க குறுக்கே சென்று விட்டார். கோபம் கொண்ட ஜெனரல், அந்த பிச்சைக்காரனை அப்புறப்படுத்துங்கள் என்று ஆணையிட்டார். தன்னை அகற்ற வந்தவர்களை நோக்கி நில் என்று சைகை செய்தார். அவர்கள் உட்பட குதிரைகளும் நகர முடியாமல் நின்றுவிட்டன. அவர் மகிமை உணர்ந்த ஜெனரல் மன்னிப்பு கோரிய பின்பே வண்டி நகர்ந்தது. மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் 1937ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாட்டிற்காக கோவை வந்திருந்தார். அந்த சமயம் யோகி சாமையாவை சந்தித்து இந்தியாவிற்கு எப்போது சுதந்திரம் கிடைக்கும் என்று கேட்டார். அதற்கு யோகி சாமையா, நான் ஜீவ சமாதி சென்று 10 ஆண்டுகளுக்கு பின் கிடைக்கும் என்றார். அதே போன்று யோகி சாமையா மகா சமாதி நிலை அடைவதை 3 மாதங்களுக்கு முன்பே தெரிவித்துவிட்டு 1937ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 நாள் உற்றார் உறவினர் ஊரார் முன்னிலையில் தன் தங்கையை அழைத்து தான் ஜீவ சமாதி அடையக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று கூறி தனது தங்கையின் மடியில் அவரது தலையை வைத்தார். அதன் பிறகு இரு கண்களும் கரகரவென சுற்றி ஜீவ சமாதியில் ஆழ்ந்தார். ஆனால் சமாதியின் முறை அறியாத கிராம மக்கள் மற்றும் அவரது உறவினர்கள் அவரை சாதாரணமாக மண்ணில் புதைத்து விட்டனர். அவருடைய குரு சிவானந்த பரமாச்சாருக்கு ஞான திருஷ்டியில் இது தெரிய வர தம் பயணத்தை முடித்துக்கொண்டு 3 மாதங்களுக்கு பிறகு கோவை பன்னிமடை வந்து மண்ணில் புதைக்கப்பட்டு இருந்த யோகி சாமையாவின் உடலை வெளியே எடுத்தார்கள். உடல் கெடாமல் வெதுவெதுப்பாக இருந்தது. அவர் மீது குருவின் கைகள் பட்ட உடனேயே யோகி சாமையாவின் கண்களில் இருந்து நீர் தாரதாரியாக சொரிவதை கண்ட மக்கள் மகா சமாதியின் மகத்துவத்தை கண்டு வியந்தனர். பின்பு யோகி சாமையாவின் விருப்பப்படியே குருவின் கையாலேயே அவருக்கு முறைப்படி சமாதி அமைக்கப்பட்டது. அவருடைய குரு பூஜை ஆண்டுதோறும் சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15 நடைபெற்று வருகிறது. அவருடைய கணிப்பு தவறாமல் சமாதி அடைந்து 10 ஆண்டுகள் கழித்து அதே நாளில் இந்தியா சுதந்திரம் அடைந்ததை மறக்காமல் இந்த விழா கொண்டாடப்படுகிறது என்று சொல்கிறார்கள். மேலும் இது போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கோவல் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.